உலகெங்கும் பரவியிருக்கிற என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கங்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். இன்னாருக்கு இன்ன வயதினருக்கு இவ்வளவு கோபம் வரும், நடுத்தர வயதினருக்கு இவ்வளவு கோபம் வரும், குழந்தைகளுக்கு இப்படி கோபம் வரும், வயதிலே பெரியவர்களுக்கு இப்படி கோபம் வரும். இது ஏதாவது அளவீடு உண்டா? யாருக்கு இவ்வளவு கோபம் வரும், யாருக்கு வராது என்றெல்லாம் சிந்தித்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லோருக்கும் விதவிதமாக கோபம் வருகிறது. இன்ன வயதினர் கோபப்படாமல் இருக்கிறார்கள் என்று யாரையுமே, எந்த பிரிவினரையுமே சொல்ல முடியவில்லை. ஒரு வரையறையே வகுக்க முடியாத அளவிற்கு எல்லோருக்கும் வருகிறது. ஒரு வயது குழந்தை, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட சிறிய குழந்தை, உணவை அம்மா வாயிலே திணித்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த ஸ்பூனையோ அந்த கையையோ பிடித்து அப்படி வேகமாக தள்ளி விடுகிறது. அதுவும் கோபம்தான். வயிறு நிரம்பி விட்டது, இன்னும் நீ அடைத்து கொண்டே இருக்கிறாயே என்கிற கோபம் அதற்கு. ஒரு சிறு குழந்தை கூட தன்னுடைய வெறுப்பை, கோபத்தை, சலிப்பை வெளிப்படுத்துகிறது. சரி, வயதானவர்கள் அவ்வளவு பக்குவப்பட்டு விட்டார்களே, அவ்வளவு பண்பாளர்களாக இருக்கிறார்களே, அவ்வளவு காலம் கடந்து அனுபவங்களை பெற்று ஒரு வயதினுடைய முதிர்ச்சியில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையை கடந்து வந்தவர்களுக்கு எவ்வளவு பண்பு இருக்க வேண்டும். சரி, அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா என்றால் அவர்களும் கோபப்படுகிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கிற வயதானவர்கள் கூட தங்களுடைய எதிர்ப்புணர்ச்சியை, சலிப்பை, கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு குழந்தை ஸ்பூனை பிடித்து தள்ளுகிறது என்று சொன்னால், ஒரு வயதானவர் தன்னுடைய மூக்கிலே இடப்பட்ட டியூபை, கையிலே செலுத்தி கொண்டிருக்கிற குளுக்கோஸை, அந்த டியூபெல்லாம் எடுத்து அத்து எறிகிறார். அப்படி கோபப்படுகிறார். என்னை வீட்டிற்கு கூட்டு போங்கள், என்னை இம்சைப்படுத்தாதீர்கள் என்று சொல்ல முடிந்தால் சொல்லுகிறார். இல்லை என்றால் எதிர்ப்புணர்வை, அந்த இன்டென்சிவ் கேர் என்று சொல்லப்படுகிற அந்த கவனிப்பு உலகத்திலேயும் தன்னுடைய வெறுப்பை, வேகத்தை, கோபத்தை வெளிக்காட்டுகிறார். வயதானவர்களின் கோபம் பற்றித்தான் எனக்கு இன்றைக்கு ஃபோக்கஸ் லைட் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒளி விளக்கை அதன் மீது அடித்து பார்க்க தோன்றுகிறது. இன்றைக்கு ஒரு சுயபுராணம் சொல்லிவிட்டு அதற்கு நான் வருகிறேன். 1969 ஸ்டேரிங்கை, கார் ஸ்டேரிங்கை தொட்டவன் நான். கிட்டத்தட்ட 46 வருடமாக வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறவன் என்ற வகையில் இதுவரைக்கும் விபத்தின்றியும் ஓட்டிக்கொண்டிருக்கிறேன். இதை சொல்லுகிற பொழுது சில பேர்கள், ஐயோ இப்படி பேசுகிறாரே, இப்படி பேசினாலே தான் நடந்துருமே என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னுடைய தொழில் மீது, என்னுடைய துறை மீது, ஓட்டுவதன் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆங்கிலத்தில் டச்வுட் என்று சொல்வார்கள். அப்படி நான் அப்படி அஞ்சுவான் இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னுடைய பெருமைப்படுத்தி கொள்ள அல்ல. இப்படிப்பட்ட வலுவான பின்னணி, 46 வருட அனுபவ பின்னணி இருக்கிற பொழுது, பின்னாலே நான் அமர்ந்திருக்கிற பொழுது யாரோ ஒரு கற்றுக்குட்டி ஓட்டுநர் இஷ்டத்திற்கு ஓட்டினால், தாறுமாறாக ஓட்டினால், கட்டுப்பாடு இல்லாமல் ஓட்டினால், என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலே சில விஷயங்களை எனக்கு சொல்ல நேரிடுகிறது. ஒரு தடவை பொறுமையாக சொல்ல நேரிடுகிறது, 2 தடவை, 2வது தடவையும் பொறுமையாக சொல்லலாம், 3வது தடவை நம்மையும் மீறி என்று சொன்னால் அனுபவம் சொல்லுகிறது, இப்படி நீ ஓட்டினால் நிச்சயமாக விபத்திற்கு உள்ளாகக்கூடிய தவறை நீ செய்து கொண்டிருக்கிறாய். எப்படி அவர் ஒரு எப்படியோ அந்த ஓட்டுநர் உரிமத்தை விலைக்கு வாங்கி கொண்டு வந்துவிட்ட ஓட்டுநருடைய ஓட்டத்தில் எப்படி நாம் அமர்ந்திருப்பது? உட்கார முடியவில்லை. இப்படியே போனால் விபத்திலே தான் போய் வண்டியை கவிழ்த்து விடுவான், மோதி விடுவான் என்று தான் தோன்றுகிறது. எனவே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே தான், இப்படிப்பட்ட நிலைக்குத்தான் பல பெரியவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வாழ்விலேயும் முன்னாலே அமர்ந்து ஓட்டுகிற வாழ்க்கை வாகனத்தை ஓட்டுகிற இளைஞர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாறுமாறாக வாழ்க்கையை செலுத்துகிற பொழுது இந்த அனுபவம் பேச ஆரம்பிக்கிறது. ஒரு தடவை மென்மையாக சொல்லுகிறது,
ஒரு தடவை சற்று அதில் வீரியத்தை ஏற்றி சொல்லுகிறது, ஒரு சில நேரங்களிலே கோபமாக சொல்ல நேரிடுகிறது. எனவே அனுபவம் என்பது சில நேரங்களிலே அமைதியாக இருக்காது. அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற உணர்வு வருகிற பொழுது அதை பெரியவர்கள் சில நேரங்களிலே கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே அவர்கள் ஒரு செல்லா காசுகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. அவர்களே குடும்பத்தில் பெரியவர்களாக இருந்து அவ்வளவு பணத்தினுடைய ஆளுகையும் அவருடைய கையிலே வைத்திருந்தால், அல்லது சமுதாயத்திலே பெரிய செல்வாக்குமிக்க மனிதராக இருந்தால், அவரே ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தால், கீழே இருக்கிறவர்களாம் கைகட்டி வாய் பொத்தி அதை கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக ஆகிறார்கள். இந்த கோபம் செல்லுபடி ஆகிறது. ஆனால் அவர் செல்லா காசாக இருக்கிற பொழுது அந்த கோபத்திற்கு பதில் கோபம் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது. இந்த பெரியவருக்கு வேறு வேலை இல்லை என்று ஏதோ நான் நாகரிகமாக ஊடகம் கருதி சொல்லுகிறேன், இதையே பெருசு கிருசு என்று கடுமையாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். மூத்தோர் வார்த்தை அமிர்தம் என்கிற காலமெல்லாம் மலையேறிவிட்டது. அவர்கள் சொல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்கிற மனோபாவம், அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும், இல்லை இல்லை நீங்கள் கருதுவது தவறு என்று அதற்கு புது மாதிரியான அணுகுமுறைகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இளைய தலைமுறையில். உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் எங்களிடத்திலே வந்து சொல்லாதீர்கள். அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி இப்படித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் என்று சொல்லப்படுகிற விவசாய பட்டப்படிப்பை, மேற்பட்ட படிப்பை படித்துவிட்டு வருகிற அவருடைய மகன் அதை வேறு விதமாக செய்ய நினைக்கிறான். இப்பொழுது அந்த இடத்திலே கருத்து மோதல் வருகிறது, தீப்பொறி பறக்கிறது, வார்த்தைகள் வெடிக்கின்றன. தாத்தா பாட்டிகளோ தாய் தந்தையரோ நம்முடைய நல விரும்பிகள். ஆனால் அவர்கள் கோபமாக சொன்னார்கள் என்பதற்காக ஒன்றை புறக்கணிக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தயவிலே அவர்கள் வாழுகிறார்கள். சில நேரங்களிலே அப்படி வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது அதற்காகவே அவர்கள் சொல்வதை பொருட்படுத்தக்கூடாது என்கிற மனோபாவத்தை இளைய தலைமுறை கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்பாக சொன்னாலும், தயவாக சொன்னாலும், நயந்து சொன்னாலும், கோபமாக சொன்னாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அனுபவ மொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இவர்கள் பலாப்பழம் போன்றவர்கள். வெளியிலே தடவி பார்த்தால் அது முள் போல இருக்கிறது, உள்ளே பார்த்தால் அருமையான சுவை கனிகள். பெரியவர்களுக்கு சில நேரங்களிலே பதற்றம் காரணமாக, ஐயோ தவறு நடந்துற போதே என்கிற பதற்றம் காரணமாக சில நேரங்களிலே அவர்கள் கொஞ்சம் வேகமாகத்தான் எதையும் எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களுக்கும் இதிலே ஒரு செய்தியை நான் சொல்லி ஆக வேண்டும். இளைய தலைமுறை என்பது, இன்றைய நவீன தலைமுறை என்பது நம்மை தாண்டி சிந்திக்கிற, வளர நினைக்கிற, உங்கள் பாணி சரியில்லை, எங்கள் பாணிக்கு எங்களை விட்டு பாருங்கள், நாங்கள் என்ன சாதிக்கிறோம் பாருங்கள் என்று காண்பிக்கிற, நிரூபிக்கிற மனோபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். தென்னகத்திலே இன்றைக்கு 2-3 உணவக குழுமங்களை பார்க்கிறேன். வாடிக்கையாக மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற உணவகங்கள். அதில் படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டிலே போய் படித்துவிட்டு வருகிறார்கள். உடனே நவீன முறைகளை அந்த உணவகத்தில் உருவாக்க நினைக்கிறார்கள். உடனே சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குமோ தெரியாது, சில நேரங்களிலே அந்த இளைய தலைமுறை வெற்றி பெற்று புதிய அணுகுமுறைகளை செயல்படுத்துகிற பொழுது பிரமாதமான வெற்றியை பெறுகிறது. அந்த நிறுவனம் மேலும் பேசப்படுகிறது. பல உணவக நிறுவனங்கள் முன்னிலும் இன்றைக்கு பிரபலமாக இருக்கின்றன, அதிகமான கிளைகளை திறந்திருக்கின்றன, வியாபாரத்தை விருத்தி செய்திருக்கின்றன. அனுபவம், அதே நேரத்தில் இந்த துடிப்பான இளமை இரண்டும் கலக்கிற பொழுது இந்த அதிசயம் நிகழ்கிறது. ஆனால் இளைய தலைமுறை கோபம் காரணமாக அதை ஏற்க மறுக்கிற பொழுதோ, மூத்த தலைமுறை சொல்ல தெரியாத, சொல்ல வேண்டிய பாணியிலே சொல்லாததினாலே, அது சரியாக போய் சேராதனாலே, கோப வார்த்தைகளாலே, அமில வார்த்தைகளாலே இது சரியாக போய் சேராத பொழுது அங்கே மோதல் வெடிக்கிறது. அந்த குழுமமோ, அந்த நிறுவனமோ, அந்த குடும்பமோ மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றன. எனவே அனுபவமும் இளமை துடிப்பும் கலக்க வேண்டும். பெரியவர்களுக்கு இளையவர்களை சற்று விட்டு பிடிக்கும், வளர வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு சில வழிகளை, புதிய வழிகளை பின்பற்றுகிற பொழுது, இது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய காலம் மலையேறிவிட்டது, எனவே அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்களை விட்டு கொடுக்க வேண்டும்.
பொறுமையான அணுகுமுறை, அக்கறையான அணுகுமுறை, அன்பான அணுகுமுறை மூலமாகத்தான் இளைய தலைமுறையை நம்முடைய வழிக்கு கொண்டு வர முடியுமே தவிர கோபத்தால் அல்ல. கோபத்தின் காரணமாகவே புறக்கணிக்கப்பட்டு ஒரு அறையிலேயே அடைபட்டு கிடக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு மூத்தவர்கள் தள்ளப்படுகிறார். காரணம் அணுகுமுறை. சொல்ல வேண்டிய பாணிகளை சொல்லாமல், எப்படி சொன்னால் கேட்டுக்கொள்வார்களோ, எப்படி சொன்னால் அது எடுபடுமோ அந்த பாணியை பின்பற்றாதனாலேயே இன்றைக்கு மூத்த தலைமுறை பல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இளைய தலைமுறை அவர்கள் என்ன பாணியில் சொன்னாலும் அதில் இருக்கிற நல்ல செய்திகளை அடிக்கோடிட்டு கொண்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய முறையை முயன்று பாருங்கள். இரண்டையும் கலக்கிற பொழுது அந்த விகிதாச்சாரம் மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது. அதை பல நேரங்களிலே குறிப்பாக உணவக நிறுவனங்களிலே நான் நிறைய பார்க்கிறேன். எனவே இரண்டு கோபங்கள் தீப்பொறிக்குத்தான் வழிவகுக்குமே தவிர வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. எனவே இருவர் பொறை ஒருவர் நட்பு என்று வள்ளுவன் சொல்வான். ஒருவர் பொறுத்து போனால் அது இருவருடைய நட்புக்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னதைப் போல அதை அப்படியே இருவர் பொறை ஒருவருக்கு உறவுக்கு வழிவகுக்கும் என்று உறவுக்கும் அதை பொருத்தி கொள்ளலாம். எனவே முயன்று பார்ப்போம். உறவு மேம்பட, உறவு வளர கோபம் ஒருபோதும் உதவாது. அன்பான அணுகுமுறைகள், முறையான அணுகுமுறைகள் அவைதான் உதவும். முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.